இது வரைக்கும் நான் ரைடு போனதில் பிரச்சனை வந்ததே கிடையாது. பைக்கில் சிறுத்தை படம்லாம் போட்டிருக்காங்க. வண்டி ஏன் தெரில ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிட்டே போயிடுவோம். ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சேனல் புதுசாக இருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இன்றைக்கி ரைடு எங்கன்னா இங்கேருந்து மன்னவனூருங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு சொன்னான், என் ஃப்ரெண்டு அந்த ஊர் நல்லாயிருக்கும்டா அப்படின்ட்டு. இப்படி ஹோட்டல்லையும் கேட்டேன் எந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அவங்களும் சொன்ன இடம் வந்து மன்னவனூர் தான். ஸோ அந்த மன்னவனூருங்கிற பிளேஸை போய் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். இங்கேருந்து 33 கிலோமீட்ரு 1.5 ஹவரில் போயிடுவோன்னு காட்டுது. எப்படியும் கொஞ்சம் லேட்டாகும், இல்லாட்டா கொஞ்சம் சீக்கிரமே போனாலும் போயிடுவேன். அது டிராஃபிக்கை பொறுத்து தான் இருக்குது. வண்டி வேறு ஆஃப் ஆகிற மாதிரியே தோணுது எனக்கு. எங்கேயும் ஆஃப் ஆகிடாதப்பா, தள்ள விட்றோம். அப்புறம் ஒரு மாதிரி முக்குது வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி. இதை நம்பி அவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு தெரில. ஆஃப் ஆகுதுங்க சீரியஸாக. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஜாவா கிளாசிக். வண்டி ஏன் தெரில ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிட்டே போயிடுவோம். ஓகே கேஸ், இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னா லேக்கில் இருக்கேன். கூட்டம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, அவ்வளோ அந்த பக்கம் கூட்டமே இல்லை. ஓகே, இப்போது பைக் ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகுது, பார்த்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரில. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது வண்டியில். ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி வண்டி திணற மாதிரி இருக்குது. மன்னவனூர் ஸ்ட்ரைட்டாக 32 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஓகே கேஸ், இப்போ இங்கே மட்டும் மொத்தத்தில் 2 ஜாவா பார்த்துட்டேன். கிளாசிக் ஒன்று, 42 ஒன்று. இப்போ 42 என் முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கு, லூமஸ் லைம்ட்டு. ஓகே எஸ், பூம்பாறை இங்கேருந்து 19 கிலோமீட்ரு. எனக்கு போகிறதுக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. வண்டி வேறு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஆக்சிடென்ட் கேபிள் போயிடுச்சு என்னன்ட்டு தெரியல. ஆனால் செம்ம சில்லுன்னு இருக்குது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது எல்லாமே. நான் கரெக்டாக ஒரு 4 மணி வரைக்கும் இந்த இடத்துல சுற்றுவேன், அதுக்கப்புறம் ரிட்டன் போயிடுவேன் அப்படியே. ஒரு சின்ன செலவு வச்சிருச்சு. இது வரைக்கும் நான் ரைடு போனதில் பிரச்சனை வந்ததே கிடையாது பைக்கில். ஃபஸ்ட் டைம் பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு இப்போ 100 ரூபா கேட்டாங்க. நான் அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு 70 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த இதுக்கு 70 ரூபா ஓவர் தான். சும்மா 2 நட்டை கழட்டி என்னமோ பண்ணாங்க, இதுக்கு போய் 100 ரூபா கேட்குறாங்க. சரி, வேறு வழி இல்லை. ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருந்தது. சரி, அதான் எதுக்கு செக் பண்ணிட்டு நம்ம ரிட்டன் அதுக்கப்புறம் மன்னவனூர் போய்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். மன்னவனூர் போக முடியுமான்னு தெரில. அட்லீஸ்ட் பூம்பாறை வரைக்கும் நான் போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஒன் டே வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் கிளம்பிட்டேன் மறுபடியும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை, ரொம்ப இல்லை. அவங்க என்னமோ பண்ணாங்க. என்ன மறுபடியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வண்டி மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை கொடுக்குற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்குது எனக்கு. ஊருக்கு போனதும் ஃபஸ்ட்டு போய் வண்டியை சர்வீஸ் விடணும். திருநெல்வேலியில் போய் சர்வீஸ் விட்டே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா 10,474 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 12,000 கிலோமீட்டரில் போய் சர்வீஸ் விடணும். நம்ம எப்படியும் ஒரு 11,000 கிலோமீட்டரில் போய் சர்வீஸ் விட்டுருவோம். எதுக்கு வம்பு, அடுத்த ரைடு போகும்போது இன்னும் பெரிய பிரச்சனை எடுத்து வச்சாலும் எடுத்து வச்சிடும். ஸோ அதனால தான் சிறுசாக இருக்கும்போதே அந்த பிரச்சனையை நம்ம என்னென்னு பார்த்துருக்கணும். இந்த இடத்துல அனிமல்ஸ்லாம் வருமானு கேட்டேன். ஒரு சில பேர் வரும் அப்படின்னாங்க, ஒரு சில பேர் வராது அப்படின்னாங்க. யாரை நம்புறது?
எஸ், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கேன். செம்ம த்ரில்லிங்காக இருக்குது இந்த இடம். சைட்லேருந்து என்ன வரும் எதுவுமே தெரியாது, அப்படி அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. ஆனால் பைக்கில் போயிட்டு தான் வர்றாங்க, போயிட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேராக போகிறாங்க. நான் சோலோவாக போகிறதுனால அள்ளு விடுது எனக்கு. நான் போன ரைட்லேயே ஸ்கேரியஸ்ட் ரைடுனா இதாக தான் இருக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் பயங்கரமான ரைடு தான்ப்பா. இப்படி 6 மணிக்குள்ளே ரிட்டர்ன் போகும்னு தெரியல. ஸோ போய் பார்ப்போம், ஒரு வரைக்கும் போவோம். மணி 4:20 ஆகுது. போகிற வரைக்கும் போயிட்டு அப்படியே திருப்பிட வேண்டியதான் வண்டியை. புளிப்படலாம் போட்டு வைத்த கலக்க வைக்கிறாங்களே இவங்க வேற. நடுக்காட்டில் ஆஃப் ஆயிடாத, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருச்சு எனக்கு. அப்பப்போ ஒரு சில கார் மட்டும்தான் வருது. இந்த பிளேஸை பாருங்க, சீரியஸாக செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. எல்லாம் பைன் மரம்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது. வாவ் 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 வாவ். சில்னஸ் ஏறிட்டே போகுது போக போக. பாருங்க, சரியான காடு. யாரும் ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி கொடைக்கானல் வந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. எனக்கே பயமாக தான் இருக்குது போகிறது. ஓ, சிறுத்தை படம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி சோலோவாக. குரூப்பாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி சோலோவாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க அட்வென்ச்சர்ஸாக. நான் என்னன்னாலும் பரவாயில்ல போவோன்ட்டு தான் நான் போகிறேன். பூம்பாறை அங்கேருந்து இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி, வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க. மன்னவன்னூர் வரைக்கும் போவேன்னா என்னான்னு தெரியல. அப்படியே பூம்பாறை வரைக்கும் போய் ரிட்டன் போயிட வேண்டியதான். சீரியஸாக செம்ம பயமாக இருக்குது தனியாக போகிறதுக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக ரிட்டன் போக போகிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டன் போக வேண்டியதான். ஓகே எஸ், ஃபைனலி பூம்பாறையோட வில்லேஜுக்கு வந்துட்டேன். செம்ம பிளேஸ் சீரியஸாக. நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவல் பிளேஸு. இது ஃபுல்லாக பூம்பாறை வில்லேஜு. இங்கே பாருங்கள், சன் செட் ஆகிட்டு இருக்கு அழகாக. முன்னாடி நெல்வயலை பாருங்கள், நம்ம ஃப்ளாட்டாக தான் பார்த்துருப்போம், ஆனால் இது அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நெல்வயலாம் என்னன்ட்டு தெரியல. மேலேருந்து ஒரு நாய் என்னை பார்த்து குலைச்சிட்ருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது வில்லேஜு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ். ஒரு நாள் வந்து இவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு இது டென்ட் போடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல டென்ட் போடுறது டேஞ்சர் தான். ஆனால் சீரியஸாக ஹெவன். இவ்வளோ நேரம் ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன். உண்மையை ஒத்துக்கிறேன், நான் உண்மைக்கே ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சீரியஸாக அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. செம்மையாக இருக்குது பிளேஸ் எல்லாமே. வாவ். ஓகே, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ சேனல் புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அப்படியே இந்த நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், இந்த இடத்தோட ஃபோட்டோ எல்லாமே, அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வரும். மறக்காமல் போய் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 1 மந்தில் 2000 ரீச் பண்ணணும் கண்டிப்பாக. இதே மாதிரி நல்ல நல்ல பிளேஸ்க்கெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். கொடைக்கானலில் வந்து ஏன் சுற்றி பார்க்கல அப்படின்னா, நான் நாளைக்கு போய் சுற்றலான்னு இருக்கிறேன். ஓகே.